ஸோ வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் வீக் நம்ம வந்து நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நமக்குள்ள பிச்சில் இருக்கிற ஃபேவரட் மூமெண்ட், ஃபேவரட் கோல், ஃபேவரட் அசிஸ்ட், ஃபேவரட் சேவ், அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த வீக் நம்ம வந்து ஒரு புது டாபிக்ல பேச போறோம். இந்த வீக் நம்ம கூட இருக்கிறது ஜெரின். இஸ் a ப்ரொஃபஷனல் கோல்கீப்பர் ஃப்ரம் சவுத் கேஸ்டில் யுனைடெட், பெங்களூர் பேஸ்ட் கிளப் டீம். ஸோ இந்த வாரம் நம்ம கூட இருக்கிற ஜெரின் கிட்ட நம்ம வந்து Q&A செஷன்ஸ் போறோம். அதே போல ஜெரின் வந்து நம்ம கிட்ட அவங்களுக்குள்ள ப்ரொஃபஷனல் கரியருக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறான். ஸோ வெல்கம் பேக் டு தி லைன்ஸ் மேன். ஸ்டே டியூன்ட். பிஃபோர் வி கோ இன் டு அவர் Q&A செஷன், இப்போ வந்துட்டு கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்துருச்சு. ஓகேயா, மட்ரிட் இஸ் அவுட். இட்ஸ் PSG செல்சி. ஸோ யார் ஹூ வில் பி த வின்னர்? ஹூ டு யூ ரெக்கன் வில் பி த வின்னர்? யார் உங்களோட கருத்து என்ன? ஜெரி, நீங்கள் சொல்லுங்கள். PSG, of course PSG. ஓகே ஏன்னா ஜெரி, அவங்க PSG. அவங்க அவங்க ஆடுற கேம் ஸ்டைலே தெரியுது. அவங்க வின்னிங் மென்டாலிட்டியில தான் ஆடுறாங்க. எல்லாருமே எஃபோர்ட்டோட ஆடுறாங்க. அப்புறம் விட்டீனியா 100% ஒரு பிளேயர் என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். சிடிஎம்மா இருந்து, ஏன்னா மாடர்ன் ஃபுட்பால்ல சிடிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிஎம் இல்லாத டீமே இப்போ எதுவுமே பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா டிஃபென்ஸோட ப்ரெஷர் கம்மியாகுது சிடிஎம்எஸ் விளையாடையில. அதுவும் இல்லாம விட்டீனியா எல்லா இடத்துக்கும் போறான். அவன் அட்டாக்கிங்லயும் இருக்கான், டிஃபென்ஸ்லயும் இருக்கான். அப்புறம் ஹக்கீமி, நியூனோ மெண்டஸ், இவங்க 2 பேர் விங்கு. ஃப்ரண்ட்ல அவங்க ப்ரெஸ் பண்ணல மேக்ஸிமம் 6 பேர் ப்ரெஸ் பண்றாங்க. ஸோ ஈஸியா வின் பண்ணலாம் உங்களுக்கு. செல்சி மேபி அவங்க எஃபோர்ட் போட்டு விளாண்டாங்கன்னா டிரா வேணா பண்ணலாமே தவிர வின் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல கேட்குறேன்னா, செல்சியும் ஒரு சாம்பியன் சைடு தானே, அவங்கள்ட்டயும் சாம்பியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜோ பெட்ரோஸ், குக்கிங். ஜோ பெட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயரு. பிரைட்டனுக்காக ரொம்ப நல்லா விளையாடுற பிளேயர்ல. ஹீஸ் குக்கிங். என்சோ இஸ் பேக் இன் டு ஹிஸ் கேம்னு சொல்லலாம். தே ஆல்சோ ஹாவ் அ குட் சென்டர் பேக் காம்பினேஷன். விங் பேக்ஸ், அட்டாக்கிங் விங் பேக்ஸ் அவங்களும் வச்சுருக்காங்க. எதனால வை PSG இஸ் டிஃப்ரெண்ட்? அது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? PSG வந்து சாம்பியன் சைடு. இப்போ வந்து அவங்க ஒரு எப்படி சொல்கிறேன்னா, தேர் ஃபோர்ஸ் டு ரெக்கன்ன்றோம். ஆனால் அது ஏன் அவங்க அப்படி ஆயிருக்காங்க அப்படின்றது உங்களோட வாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஓகே, பிஎஸ்சியோட ஃபார்மேஷன்ஸ் தான் அவங்களோட கீன்னு நினைக்கிறேன். ஃபார்மேஷன்ஸ் அவங்களோட டச்சஸ் மேக்ஸிமம் அவங்க எல்லா பாலுமே அவங்க போய் கோல் அடிக்கணுன்ற மோட்டிவ்ல விளையாடுறதே இல்லை. நேற்றுக்கெல்லாம் ஒரு பால் பிரான்ஸ் பிளேயர் இருக்கானே பரசோலா, அவன் போயிட்டு கோல் அடிச்சிட்டான்னு நினைச்சிக்கிற பால் அவன் ஹோல்ட் பண்ணி திருப்பி விளாண்டு விட்டீனியா வந்து வாங்கி சப்ளை பண்ணி ஆனாங்க செகண்ட் ஆஃப் லாஸ்ட் கொஞ்சம் முடிய போற நேரத்துல. அந்த மாதிரி விளையாடுற ஒரு டீம். அவங்க வந்து மேக்ஸிமம் பால் பொசிஷன் தான் வச்சுக்கிட்டு பாக்குறாங்க, கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட லைன் அப் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு விளாண்டது 4-3-3. இதுல என்னன்னா இந்த ஹக்கீமி, நூனோ மெண்டஸும் மேல வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு நியூமெரிக்கல் அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு. நியூமெரிக்கல் அட்வான்டேஜஸ் ஃப்ரண்ட்லயும் இருக்கு, பேக்லயும் இருக்கு. பின்னாடி மார்க்கினியோஸ் எல்லாம் ஃபுல்லா ஒரு பிளேயரை கரெக்டா மார்க் பண்ணிடுறான். நியூனோ மெண்டஸ் எவனையும் அவனை தாண்டி போக விடுறதே இல்லை. ஸோ மேக்ஸிமம் அவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்ப விட்டீனியா தான் அவங்களோட கீ ஃபுல்லாவே விட்டீனியாட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஹக்கீமிட்ட பால் போனா ஒரு சப்போர்ட்டுக்கு, அடுத்த சேனல் ஓபன் பண்றதுக்கு ஹக்கீமிக்கு சப்போர்ட்டா விட்டீனியா இருக்கான். மார்க்கினியோஸுக்கு போனா அவன் சேனல் ஓபன் பண்றதுக்கு விட்டீனியா இருக்கிறான். நியூனோ மெண்டஸ் போனா இருக்கிறான். இங்க ஃப்ரெண்ட்ல டிம்பலே வரைக்கும் அவன் வந்து பால் வந்து கலெக்ட் பண்ணி விளையாடுற ஸ்டைல் விட்டீனியாவை. ஆக்சுவலி ஒருத்தன் விட்டீனியாவை மார்க் பண்ணான்னா விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு மேபி. ஆனா விட்டீனியாவை மார்க் பண்றது கஷ்டம். அதாவது இப்போ செல்சி ஒரு பிளேயர் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டினியாவை மட்டும் பிடிச்ச மேன் ஷேடோ ஆடினா தே ஹாவ் அ சான்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, இது 2 பேர்ட்டையும் தான் கேட்குறேன். லைக் PSG வின்னிங் பார்த்துருக்கோம். ஆனால் வாட் ரியல் மேட்ரிட் ஷோட் எஸ்டர்டே, இது வந்துட்டு இட்ஸ் அ கன்சர்ன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைனா இல்லை இது ஓகே தான், பரவாயில்ல, இட்ஸ் அ டீம் டெவலப்பிங், அதனால நோ இஷ்யூஸ்ன்னு பார்க்குறீங்களா? இல்லைனா இட்ஸ் அ கன்சர்ன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா தே ஆர் பிளேயிங் வித் த சேம் டிஃபென்சிவ் காம்பினேஷன்ஸ் ஃபார் குவைட் சம் டைமில். அதே டிஃபென்சிவ் காம்பினேஷன் தான் நேற்று அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் தேர் ஃபேஸிங் இஷ்யூஸ் அகேன்ஸ்ட் குட் அட்டாக்கிங் சைட்ஸ். போன வருஷம் பார்சா கூட இதே சேம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் PSG. ஸோ வென் தேர் ஓவர்லோடிங் அண்ட் அட்டாக்கிங், ரியல் மேட்ரிட் வந்துட்டு அந்த ப்ரெஷருக்கு சக்கம் பண்ணுறாங்களா? அது கோயிங் டவுன். அதுதான் இந்த
லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் கூட பிஎஸ்ஜி வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த பால் வந்து ரியல் மெட்ரிட் கூட ஹாஃப்ல மேக்ஸிமம் பால் கிடைச்சிச்சா ரியல் மெட்ரிட் ஹாஃப்ல கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் 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 பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டூ கோல்ஸ் வந்து எரர்ஸ் தான். பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் இருந்தனால தான் அந்த எரர் வர்றது காரணமே. ஒரு கூல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது ஓகே நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம். பட் ப்ரெஷர் ஆகி ஒரு பேனிக் ஆகும்போது நம்ம வந்து எரர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு கன்சர்னிங் தான். பின்ன ரியல் மெட்ரிட்குள்ள அட்டாக்கிங் பிளேயும் ஒரு ஒரு கன்சர்ன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் திங் இஸ் ஓகே பிஎஸ்ஜி வந்து அட்டாக் பண்ற டீம். ஓகே ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணி பால் பொசிஷன் வரும்போது தான் ஒரு ப்ரொக்ரெசிவ் அட்டாக், ஒரு கவுண்டர் அட்டாக் இருக்க முடியும். பிகாஸ் ஒரு ஹைலைன் தான் இருக்காங்க. அதை வந்து பிரேக் பண்றதும் ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டம் பட்டாங்க. ஓகே ஜெருன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரியல் மேட்ரிட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டேபிளா ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு ஆள் தேவை. ஏன்னா வால்வர்டே வந்து விளாண்டது வந்து அன்னைக்கு விளாண்டது மிட்ஃபீல்டு, அப்புறம் அவன் பின்னாடி விளாண்டான். எங்க கொடுத்தாலும் விளாடுற பிளேயர் தான். பட் ஸ்டேபிளா சூட்டபிளான ஒரு பிளேயர்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் தேவை. பிளேயர்ஸோட 11 சேஞ்ச் ஆகுறப்போ தான் இவங்க மேக்ஸிமம் சஃபர் பண்றாங்க. அப்புறம் பிஎஸ்சி வந்து அவங்க ஹை ப்ரெஸ் டீம். ஸோ அவங்கள்ட்ட எப்படி விளாடணும் அப்படின்ற ஒரு காஷியஸ் இல்லாம நேற்று ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணது ராகுல் அசென்சியோட்ட ஃபர்ஸ்ட் டச் எடுக்கிறான், வேற எங்கேயோ போகுது. ஃபர்ஸ்ட் டச்ல டிம்பலே சும்மாவே சொல்ல வேண்டாம், எப்படா பால் என் காலில் வரும்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ரெஷர். அப்புறம் ரூடிகர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு டிம்பலே சும்மா போய் ப்ரெஸ் பண்ணதுக்கு அவன் டச் பண்றேன்னு சொல்லி பால் எங்கேயோ தட்டி எப்படியோ போய் அது ஒரு 1v1 சிச்சுவேஷன் ஆகி கோல் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றது இல்லை. ஒரு 11 சைட் விளாடுறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு 11 செட் பண்ணும், அப்புறம் பில் பண்ணும். ஃப்ரண்ட்ல யாரை போடுறதுன்னே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா வெளியே என்ட்ரிக்கு இருக்கான் ராட்ரிகோ, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, பக்ரிம் டேஸ், நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பட் யூட்டிலைஸ் பண்ற வேண்டிய நேரத்தில் யூட்டிலைஸ் பண்றது இல்லை. அதான் மேபி ஃபாலா தெரியலாம். ஓகே, இப்போ ஆனா ட்ரெண்ட் வந்தா இந்த சொல்யூஷன் வந்து அட்ரஸ் ஆகும்னு நீ நினைக்கிறியா? அதுதான் என்னோட கொஸ்டின். ட்ரெண்ட் வந்தா பேக்ல சப்போர்ட் ஆகும். பட் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பின் பேக்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. இவன் நல்லாவே விளாடுறான், தரங்காசியா நல்லாவே விளாடுறான். ஓகே, லெஃப்ட் சாலிடா இருக்கு. நான் இப்போ கேட்கறது ஃப்ரெடே வெல்வர்டே வாஸ் பிளேயிங் ரைட் பேக். அசென்சியோ இடத்துல இதாகுது. தே டோன்ட் ஹேவ் அ ஹோல்டிங் மிட் அஸ் ஆஃப் நவ். இப்போ வரைக்கும் இந்த க்ரூஸுக்கு ரெப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. அதுதான் வந்து இப்போ ஆமா, ஒரு கன்சர்னா இருக்கு. ஓகே, ஆனா நேற்றைக்கு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மாட்ரிச் வந்திருக்கிறது கொஞ்சம் கேம் பிளே வந்துச்சு கொஞ்சம். ஓகே, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பெல்லிங்கம் வந்து ஒரு குவிக் ஆடுற பிளேயர். குவிக் ஆடுறோம்னா டக்குன்னு ஆடுற பிளேயர். ஹோல்ட் பண்ணி ஒரு பிளேயர் வேணும். இன்னும் அவங்க டீம்ல அதை செட் பண்றதுக்கு யார் ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, டெம்பலே இருந்தா எம்பாப்பே, லைக் டெம்பலே ரெப்ளேஸ் எம்பாப்பே இன் பிஎஸ்ஜி. ஓகேயா? எம்பாப்பேவோட ஒர்க் ரேட் வந்துட்டு டெம்பலே விட கம்மியா? ஏன்னா டெம்பலே வந்துட்டு யூ கேன் ஃபீல் த ப்ரெஷரில். அவன் நீ ஒரு கீப்பர் தான் ஜெரன். ஸோ லைக் உனக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுல, வென் டெம்பலே இஸ் ப்ரெஸ்ஸிங், அந்த இது வந்துட்டு இஸ் இட் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ்? இல்ல, எம்பாப்பேவும் டெம்பலேவும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். எம்பாப்பேக்கு என்னன்னா ஸ்பீடு, டெம்பலேக்கு ஸ்பீட் இருக்கு ஆப்வியஸ்லி. பட் அவங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்ப எப்படா பால் கிடைக்கும், நம்ம எப்படா போய் கவுண்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணலாம். நேற்றுக்கு அவ்வளோ ப்ரெஸ் பண்ணா கோட்டுவாவோட எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் அந்த பால் வெளியே வந்துச்சு. அன்னைக்கு இதே மாதிரி யான் சோமருக்கு நடந்தப்போ அவன் எவ்வளவு பால் மிஸ் பண்ணா நம்ம பார்த்தோம் யூசிஎல் ஃபைனல்ல. ப்ரெஸ் பண்ணா பால் விட்டுருவது வந்து, ஏன்னா கீப்பருக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா விட்டா கோல், அந்த மைண்ட் வந்துடும் யாரா இருந்தாலும் சரி. ஆனா எம்பாப்பேயோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் பால் உனக்கு போடுறேன், நீ தட்டிட்டு ஓடு, அந்த மென்டாலிட்டி தான். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். மாத்திக்கணும் அதை. ஓகே, ஓகே, அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரெண்டு பிளேயர்ஸையும் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஆப்ஜெக்டிவ்ஸ் வேற. என்ன சொல்றாங்களோ அப்படிதானே விளையாட முடியும். ஓகே, ஃபைன். ஓகே, ஓகே. இப்போ நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். லைக் யூ ஆர் கேப்டன் ஆஃப் த சைடு, அண்ட்
லைக் உங்க ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் என்னவா இருக்கும்? நீங்க மேட்ச்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் வில் பி டிஸ்கஷன்ஸ் வித் த கோச்? என்னெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க? வாட் வில் பி ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷன்ஸ்? ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷன்ஸ்னா மேட்சுக்கு முன்னாடி நடக்குது செனாரியோஸ் அது கேட்குறீங்களா? யா, டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸ் போகும் உங்களுக்கும் ஒரு மேனேஜருக்கும் நடுவில் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் போகும்னு நான் கேட்குறேன். லைக் போனோடனே நார்மலாக எல்லாம் போயிட்டு மேனேஜர் ஒரு ஐடியாவில் வருவார், டீம் கோச் ஒரு ஐடியாவில் வரும். எல்லா ப்ரொஃபஷனல் டீம்ஸுமே இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி நம்ம இங்கே பேசுறது என்னன்னா, நம்ம லோக்கல் லீக்ஸ்க்கும் அமெசஸ் லீக்கும் ப்ரொஃபஷனல் லீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம நார்மலாக போவோம், ஒரு 11 மெம்பர்ஸ் போவோம், ஒரு 15 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஐடியாஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாரோட ஐடியாஸும் வேரி ஆகும். அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி ஆடலாம், இந்த மாதிரி ஆடலாம், அந்த பொசிஷன் ஆடலாம். ஓகே, பட் எல்லா ஐடியாவும் என்னன்னா ஜெயிக்கணுன்ற மைண்ட்ல தான் இருக்கும். பட் இங்க என்ன டிஃப்ரெண்ட்னா, எல்லாருக்கும் ஐடியா சேம் ஒன்னா இருக்கும், ஒரே ஐடியா. அதுக்காக தான் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுறியோ அதை மேட்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் ப்ரொஃபஷனல் லீக். அமெச்சர் லீக் அப்படி இல்லை, சும்மா வருவோம், ஜாலியா விளையாடுவோம், ஒரு வின் பண்ணுவோம், ஒரு கேஷ் ஒருத்துருவாங்க, வில் கோ ஹோம். அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் லீக்ல நடக்காது. இங்க என்னன்னா, நீ வர ஒரு கோச் என்ன பண்றாரோ, கோச் என்ன சொல்றாரோ அதான் டீம்ல அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீ கோச் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. வெதர் யூஆர் கேப்டன், வைஸ் கேப்டன், வாட் எவர் இட் மேபி. நீ ஒரு கோச் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றியோ அந்த அளவுக்கு நீ கேம் விளையாடுற. உன்னை சப்ஸ்டியூஷன் பண்றாங்களா, இஃப் யூ கம் அவுட், ஆப்வியஸ்லி நீங்க வந்து வெளியே வந்தோம். இப்போ மேட்ச் நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போனோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓகே, தேர்ட் மேட்ச் சொல்றேன். தேர்ட் மேட்ச் ஒரு நல்ல ஒரு மேட்ச், ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மேட்ச். ஆர்பிஐ கூட ஒரு சாலிடா அவங்க ஒரு ஸ்டேடியம் ஹைப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, எல்லாமே ஃபேன் ஃபேவரட் அப்படின்னு சொல்ற ஒரு டீம். ஆப்வியஸ்லி என்னன்னா, நாங்க வார்ம் அப் முடிச்சுட்டு வெளியே வரோம், அங்க இருக்க அசோசியேஷன் மெம்பர் சொல்றாங்க அவங்களாம் பெரிய டீம்பா. சாரி, ஆர்பிஐ இல்ல, லாமாசியான்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்தாங்க. ஓகே ஓகே. அந்த டீம் வந்து அவங்களும் பெரிய டீம்பா, அவங்க கூட டச் விளையாடுறதெல்லாம் கஷ்டம், அவங்க ஃபர்ஸ்ட் பாலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் என்ன தோணும், ஏன்னா மேட்ச் இறங்குறதுக்கு முன்னாடி இப்படி பேசுறாங்க. எங்களுக்கு அன்னைக்கு ஒரு பேட் டே அப்படின்னு சொல்லலாம், பேட் ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே. ஆப்வியஸ்லி கோச் ஒரு மைண்ட்ல வந்தாரு, இன்னைக்கு நீங்க இந்த ஃபார்மேஷன் விளையாண்டீங்கன்னா, நாங்க விளையாண்டுதான் ஒரு நார்மல் பேசிக் ஃபார்மேஷன் 4-3-3. ஓகே 4-3-3 விளையாண்டுட்டு மேட்ச் இறங்குற வரைக்கும் நம்ம 4-3-3 தான் மைண்ட்ல இருக்கோம். ஓகே. கோச் வந்து வெளியே போனாரு, சம்திங் ஹி தாட், என்னமோ நினைச்சிருப்பார் போல, 4-2-2 தி பேசிக் ஃபார்மேஷன். ஓகே. இது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-2-2 அப்படின்னு சொல்லி விளையாட வச்சிட்டாரு. அப்போ அந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னா, நாங்க ஹை பிரஸ் ஃபுல், எங்க கிடைச்சாலும் ஹை பிரஸ். எங்களோட ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 பேர் நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ், அசாம் பசங்க. ஓகே. டிர்கி, டேவிட் டிர்கி, அப்புறம் ஜிவாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன். ஓகே. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் லெஃப்ட் விங்கர், இன்னொருத்தர் வந்து ஸ்ட்ரைக்கர். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, 2 பேரும் பிரஸ் 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 பண்ணி பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோல். ஓகே. அடுத்து அடுத்து திருப்பி அடுத்த செகண்ட் இன்னொரு கோல். ஸோ அந்த டீம் ஃபுல்லா டவுன், வி வான் 6-0 இந்த மேட்ச். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி அதான் கோச்சோட மென்டாலிட்டி என்னவோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் விளாடணும். அவர் ப்ரீ மேட்ச்ல நாங்கள் என்ன பேசிட்டோம்னா, மேக்ஸிமம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். மேக்ஸிமம் கோச்சே எல்லாமே பேசிடுவாரு. பேசிட்டு நான் வி ஜஸ்ட் லிசன் டு ஹிம் அண்ட் வில் பிளே, அவ்வளோதான். ஓகே. ஓகே ஜெரின், ஸோ அது ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு ஸ்கோர் போர்ட். ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படின்னா, உன்னோட மென்டாலிட்டி பேஸ், ஒரு ட்ரைனிங் செஷன்ல இருக்கிற மென்டாலிட்டியும் ஃபீல் கேம்குள்ள போற டைம்ல இருக்கிற மென்டாலிட்டிக்குள்ள சேஞ்ச் அண்ட் ஷிஃப்ட், அதை பத்தி சொல்றீங்களா? ஆக்சுவலி ட்ரைனிங் பீரியட்ல என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் நாங்கள் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் செஷன் வந்து 9 to 12, மார்னிங் 9 to 12. ஏர்லி மார்னிங் கிடையாது, ஈவினிங் கிடையாது, உச்சி வெயில ப்ராக்டிஸ். ஏன்னா மேட்ச் வந்து எங்களுக்கு எல்லா மேட்சும் நூன் தான். ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகணுன்றதுக்காக 9 to 12 தான் ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ மேட்ச் சினாரியோ என்னவோ அதை தான் நாங்கள் ப்ராக்டிஸ்ல பண்ணுவோம். ஓகே.
இப்போ 22 மெம்பர் ஸ்குவாட்ல அங்க ஹாஃப் பிரிச்சுட்டு அந்த மேட்ச்ல அடுத்த மேட்ச்ல அவன் வில் வாட்ச் த மேட்ச் ப்ரீவியஸ் மேட்ச் எங்க கோச்சோ எங்க அனலிஸ்டோ போய் வாட்ச் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேயர் அந்த மாதிரி விளையாடுவோம் அந்த மாதிரி விளையாடுவோம்னு சொல்லி மேட்ச் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி தான் எங்க மென்டலி நாங்க ப்ரிப்பேர் ஆகுது மேட்ச் சினாரியோக்காக தான். ஏன்னா அங்க மேட்ச் ஆட வந்திருக்கோம். ஸோ மேட்ச் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் போகும். ஓகே அவ்வளோதான். ஓகே லைக் ஆனா Okay, இப்போ நானும் ப்ரொஃபஷனலாக விளாண்டுருக்கேன். அப்போ வந்துட்டு இந்த ப்ரீ மேட்ச் ஜிட்டர்ஸ் எனக்கு எல்லா மேட்ச்க்கு முன்னாடியுமே இந்த ப்ரீ மேட்ச் ஜிட்டர்ஸ் இருக்கும். அந்த மேட்ச் கிக் ஆஃப்க்கு முன்னாடி ஒரு ஸ்டொமக் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பால் அது ஃபர்ஸ்ட் டச் எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். சேம் இது உங்களுக்கும் இருக்குமா? இட்ஸ் வில் இட் பி டிஃப்ரெண்ட்? ஏன்னா நீ ஒரு கீப்பர், வாட் வில் யுவர் ஃபீலிங் லைக் இந்த ஏர்லி பிட்ஸ் இந்த மேட்ச்? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு இருந்துச்சு. எங்க விளாண்டாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம கீப்பர் நம்ம மிஸ் பண்ணா நம்ம டீமே முடிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கேம் விளையாடல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 என்னன்னா நம்ம விளையாடுறதான் கேம் அப்படின்னு சொல்லி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஹஸ் கான். அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். பட் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகாமன்னு தெரியல. பட் எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து இல்லை. ஜாலியாக விளையாடுறோம், கேம் பிடிச்சி விளையாடுறோம், ஈஸியாக விளையாடுறோம். மேட்சும் என்னதானே கம்போஸ்டா வச்சுக்க என்னால பெர்ஃபார்ம் அதிகமா பண்ண முடியும். ஓகே இப்போ வந்துட்டு இப்போ இந்த 5 சைட் கேம் 6 7 சைட் கேம்லாம் உள்ள வந்துருச்சு. ஓகே இப்போ வந்துட்டு ஸோ நிறையா கிளப்ஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே வந்து ப்ரொஃபஷனல் கிளப்ஸே நான் பார்த்துருக்கேன். தே ரெண்டுமே விளையாடுற டீம்ஸ் இருக்காங்க. அப்போ லைக் தேர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன் நான் நினைக்கிறேன். பீப்புள் லைக் கீப்பர்ஸ் வந்துட்டு லைக் பால் பிளேயிங் கீப்பர்ஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பட் தேர் லுக்கிங் அட் தேர் பால் பிளேயிங் ஸ்கில்ஸ். ஆனால் அவங்களோட கீப்பிங் அந்த அவங்களோட கீப்பிங் பேசிக்ஸை வந்துட்டு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாமல் பால் பிளேயிங் ஸ்கில்ஸ் மட்டும் ஹோன் பண்ணுற மாதிரி ஒரு மிஸ்அசம்ஷன் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது உண்மையா? டூ யூ ஃபீல் த சேம்? லைக் பால் பிளேயிங் கீப்பர்ஸ் வந்துறது நல்லது தான். ஆனால் அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாமல் இப்போ ஆர் கீப்பர்ஸ் கம்மிங் அப் சின்ன பசங்க. ஏன்னா நான் இப்போ கோச்சும் பண்ணுறனால நான் நிறையா அது பார்க்குறேன். அதனால லைக் வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? இது நடக்குதா இல்லை வந்து நான் அசியூம் பண்ணுற ஒரு விஷயமா அப்படின்னு நான் ஆக்சுவலி இங்க பெங்களூர் போனதுக்கு அடுத்து 3 வருஷமா இந்த டிவிஷன் விளையாடுறேன். இந்த வருஷம் நல்ல ஒரு டீமுக்கு விளையாண்டுருக்கேன், கேப்டனும் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கிளாஸ் எடுப்பாங்க, தனியாவே கிளாஸ் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு நீங்க பேஸ் பண்ணணும். இப்போ ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் விங்கர்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் விங்கருக்கு என்னன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஸ்டாண்ட் இன் த லைன்ஸ், பிளே இன் சைட், அவ்வளவுதான் அவனோட அப்ஜெக்டிவ். அப்புறம் செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து ட்ரிபிள், தேர்ட் பாசிங், டிரைவ் டுவர்ட்ஸ் டிஃபெண்டர்ஸ். ஓகே அப்படின்னா கோ டுவர்ட்ஸ் போஸ்ட். இது மட்டும் தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த லெஃப்ட் விங்கருக்குன்னே ஒருத்தன் அடாப்ட் ஆனவன் தூக்கி நீங்க மிடில்ல போட்டீங்கன்னா அவன் ஆக்சுவலி அவனுக்கு அப்ஜெக்டிவ் தெரியாம அவன் வந்து மிடில்ல விளையாண்டானா அவன் ஆப்வியஸ்லி அவன் லெஃப்ட் விங்ல என்ன பண்ணுவானோ அதுதான் மிடில்ல பண்ணுவான். ஓகே ஆமா. ஸோ இதே தான் கீப்பருக்கும் வரும். ஓகே ஸோ இதே தான் கீப்பருக்கும் வரும். கீப்பருக்கு என்னன்னா நீ பேசிக் உன்னோட ஃபுட் ஒர்க்ஸ், உன்னோட கப்பிங், ஸ்கூப்பிங், அப்புறம் உன்னோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீ ஃபிட் பண்ணாம நீ பால் பிளேயராகவே மாறிட்டனா யூ ஆர் நாட் அ கீப்பர், யூ ஆர் அ சென்டர் பேக். ஓகே ஸோ எல்லாருமே இப்போ எல்லாருமே செட் பண்றது என்னன்னா சென்டர் பேக் செட் பண்றாங்க. ஏன்னா கீப்பர் யாரும் செட் பண்ணல. அவனுக்கு பந்தே பிடிக்க தெரியாம அவன் பால் பிளேயர் அவன் நல்ல கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்படி அவன் கீப்பரா ஒருத்தனை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யார கோட்வாவும் மேனுவல் நேயர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வேற டைமென்ஷன் பிளேயர்ஸ். ஸோ மேனுவல் நேயர் ஃபுல் பால் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஆமா. அதே சமயம் அவன் அப்ஜெக்டிவ் விட்டுட்டு அவன் பால் பிளேயரா மாறல. ஓகே கிளாஸான சேவ்ஸ் எடுத்து 2014 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஆமா. இந்த பிஎஸ்சி மேட்ச்ல கூட ஒரு 1v1 பரகோலாவோட 1v1 சேவ் எடுத்தான். ஓகே பட் அதே டைம்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ்லயும் ஏறி கொஞ்சம் விளாண்டான். ஸோ இப்போ என்னன்னா நீ ஃப்ரண்ட்ல விளையாடுறது ஓகே, பட் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? உன்னோட ஃபர்ஸ்ட் அந்த அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல விளையாண்டுக்கோ, எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவ் போய்க்கு.
பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஃப்ரண்ட்ல விளையாடுறது ஓகே, பட் உன்னோட அப்ஜெக்டிவ் நீ கம்ப்ளீட் பண்ணாம ஃப்ரண்ட்ல விளையாண்டானா உன்னோட வேலையை யார் பாப்பா? சென்டர் பேக் வந்து பார்ப்பாங்க. அதான் இப்போ வந்து அந்த 5-7 ஸ்ட்ரென்த் வர்றதுனால இப்போ வந்து கம்ப்ளீட்டா மாறுதா? வி டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் கீப்பர்ஸ் எனிமோரா? அதனால அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வரமா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மேக்ஸிமம் அவங்க 5-7 விளையாடுற கேம் வேற, 11 சைட்ல விளையாடுற கேம் வேற. 11 சைட்ல கீப்பருக்கு ஏதாச்சும் ஒரு 5-6-7-10 பால்ஸ் வச்சுக்கோங்க, 10 பால்ஸ் தான் வரும். பட் இன் கேஸ் ஆஃப் 7ஸ்ல கூட மேக்ஸிமம் 50 பால்ஸ் வரும் வச்சுக்கோங்க. பட் 5 சைட்ல கீப்பர் விளையாண்டே ஆகணும், ஏன்னா ஹீஸ் ஃபிஃப்த் மேன். He also should open the channels, passing channels he should open. Okay. ஸோ கேம் டிஃபர் ஆகுதே தவிர கீப்பரோட அப்ஜெக்டிவ்ஸ் டிஃபர் ஆகுறது வந்து எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். ஓகே, நல்ல டேக். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்குள்ள ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். அப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நம்ம மெயினா இருக்கிறது நமக்குள்ள ரிகவரி அண்ட் ஃபுட். அதுல என்ன உங்களுக்குள்ள டேக் என்னது அதுல, ஃபுட் அண்ட் ரிகவரி? ஃபுட் இஸ் நார்மல் ஃபுட் தான்டா. மேக்ஸிமம் நம்ம என்ன ஜிம்முக்கு போறதெல்லாம் எதுவும் இல்லை. ஜிம்முக்கு போவோம், பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுனால எந்த தப்புமே இல்லை. அப்புறம் எஜிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் இது பண்றதுனால நீ நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கார்ப்ஸ் எடுத்தாலே போதும். மேட்சுக்கு முன்னாடிலாம் சாப்பிடுறது கார்ப் மட்டும், வாழைப்பழமும் பிரெட்டும் சாப்பிட்டாலே உன்னால 90 மினிட்ஸ் விளையாட முடியும். எனக்கு எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, கோச்சே சொன்னாரு நிறைய பேருக்கு நிறைய மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாமே வயிறு ஃபுல்லாயிட்டு சாப்பிடுவான், ஃபுல்லாயிட்டு மேட்ச்ல வந்து விளையாடுவான். இல்ல கொஞ்சம் பேர் வந்து வெறும் வயத்துல விளையாடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயருக்கு என்ன கேப்பபிலிட்டி நமக்கே தெரியும். நீ புரோட்டீன் எடுக்கிறதுனால மட்டும் நீ வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி இல்லை. நிறைய பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான், புரோட்டீன் எடுத்தா நம்ம அப்படியே பவர் நம்ம அப்படின்னு. பட் ஆக்சுவலி மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து கார்ப் எடுத்தாலும் அவனால தெம்பாவே இருக்க முடியும். புரோட்டீன் எடுக்கிறதால அவனால மசில் டெவலப் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓவரால் ஃபிட்னஸ்க்கு நம்ம கார்ப்ஸ் அண்ட் புரோட்டீன் என்ன பேலன்ஸ்ட் ரேஷியோ. பேலன்ஸ்ட் ரேஷியோட ஆக்சுவலி கார்ப் வந்து யூஸ் ஆகும், ஏன்னா ரிகவரிக்கு நல்லா யூஸ் ஆகுமே தவிர அவனோட மேட்ச் டேக்கு என்ன தேவையோ அதுக்கு யூஸ் ஆகாது. கார்ப் நீ மசில் ஏற்றிட்டு போய் என்ன யாரை இடிக்க போற, தேவையில்லை. ஆமா, இது வந்து ஒரு ஓல்ட் ஸ்டீரியோ டைப்பா இல்லை இப்போவும் பசங்கள்ட்ட இருக்கு. ஹைட்டா டாலா இருக்காங்கல்ல, டிகே டால் தான் சரியா. டால் கோல் கீப்பர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபீட்ல மச்ச அஜைல் இல்லை அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குல்ல. அது பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல நமக்கு தெரியாது, லைக் ஆனால் லோக்கல் ஆடுறப்போ காமன் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல. டால் கீப்பர்ஸ் வந்து ஆரண்ட் அஜைல் ஆன் தேர் ஃபீட், அவங்களுக்கு இந்த கை கிட்ட கீழே அடிங்க கோல் போயிடும், அதாவது அவங்க ரேஞ்சில் இல்லை அதெல்லாம். அது வந்துட்டு how do you reckon இந்த ஸ்டீரியோடைப் வந்து எப்படி வெளியே எடுக்க, or how tall keepers should train in order to keep their feet agile? நீ என்ன பண்ற, ட்ரைனிங் ரெஜிம் என்ன? எனக்கு மேக்ஸிமம் ஃபுட்வொர்க் ட்ரைனிங் தான். ஃபுட்வொர்க் உனக்கு நல்லா இருந்தா வேற கீப்பர், இல்லைனா நீ கீப்பரே இல்லை. அதான் என் கோச் எனக்கு சொன்னது. ஓகே, ஃபுட்வொர்க் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. யூ கேன் ஃப்ளை, யூ கேன் கோ லோ, எப்படினாலும் சேவ் எடுக்கலாம். ஜெரன் சொன்னது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். பிகாஸ் இப்போ ரீசெண்ட் பெனால்டிக்குள்ள கிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசெண்ட் ஸ்டடி இருந்ததுல. அதுல என்னன்னா பிளேயர் வந்து பெனால்டி டேக்கர் வந்து பெனால்டி ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 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 செகண்ட் கேப் தான் அந்த கீப்பருக்குள்ள ஃபுட் டைரக்ஷன், அந்த செகண்ட்ல எந்த சைட் போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷூட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அஃப்கோர்ஸ் நமக்குள்ள ஃபுட் மூவ்மெண்ட் வந்து மேக்ஸ் லெவல்ல இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் வி கேன் பிரேக் த டெட்லாக். பிகாஸ் 90ஸ்குள்ள பெனால்டி கன்வர்ஷன் ரேட் பார்த்தாலும் இப்போ இருக்கிற பெனால்டி ரேட் கன்வர்ஷன் பார்த்தாலும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அது கூடி இருக்க ரீசன் இந்த இதுதான். ஸோ ஜெர்னி சொன்ன மாதிரி ஃபுட்வொர்க் வந்து நல்லா நம்ம வந்து அதுல நல்ல குட்டா இருக்கோம்னா அஃப்கோர்ஸ் வி கேன் சேவ் தி பெனால்டி. மேக்ஸிமம்
எல்லா கீப்பருமே இல்ல ப்ரொஃபஷனல் லெவல்ல சொல்றேன். நீங்க மேட்சஸ் பாத்தீங்கன்னா மேனுவல் டாலு, கோர்ட்டுவா டாலு, டெர்ஸ்டாகனே டால் தான். ஓகே. பட் இவங்க மாதிரி கீப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுட் ஒர்க்ஸ் நிறைய பண்றாங்க. எமிலியானோ மார்டினஸ் டால். நம்ம பாக்குறதுக்கு நமக்கு தெரியாது அவங்களும் டால் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஸ்டிங்க்ட். டாலா இருக்கிறான், ஓகே. கீழே அடிச்சா டிசெப்டிவ்லி கீழே அடிச்சா டால் அவங்க. ஓகே. டாலா இருக்கான், கீழே அடிச்சா கோல் போயிருந்தேன். நீங்க என்னோட ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டே நான் சொல்றேன். அன்னைக்கு நம்ம எங்க இங்க ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் நம்ம விளையாண்டோம். நீங்க தான் ரெஃபரிஸ் பாத்தீங்க. அதுல ஒரு 1v1 சிச்சுவேஷன். அதுல அவன் கீழே தான் பிளேஸ் பண்ணான். நான் கையை வச்சு தட்டியிருப்பேன் ஆமா. செமிஃபைனல்ல. பட் எல்லாரோட அசம்ஷன் என்னன்னா கீழே அடிச்சா கோல் விட்டுருவேன் அப்படின்னு. பட் என்னால அது சேவ் எடுக்க முடிஞ்சுச்சு. ஓகே. அது வந்து உங்களோட டெக்னிக் நீங்க டெவலப் பண்றனாலயா, இல்லனா அது வந்து இட்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா அது பண்ணணுமா அதுக்காக? ஸ்பெசிஃபிக்கா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெக்னிக்கலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் லெக்ல வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி சேவ் எடுக்க முடியும். ஏன்னா டக்குன்னு குவிக் ரியாக்ஷன்ஸ் வரணும்னா, இல்லைன்னா அந்த பாலுக்கு ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் டைம்ல ஸ்டாப் ஆயிருப்பேன். அப்படியே போய் ஸ்டாப் ஆயிருப்பேன் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1v1 கிட்ட வந்து என்னால எடுக்க முடியும். அவ்வளவு லாங்ல கொஞ்சம் பிளேஸ் பண்ண உடனே என்னால டக்குன்னு ரியாக்ஷன் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து என்னோட ஃபுட் ஒர்க் தான். அங்க நான் என்னோட கோச் சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணனாலதான் என்னால அந்த சேவ் எடுக்க முடிஞ்சு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் என்ன சொல்றது, மேக்ஸிமம் நம்ம ஃபுட் ஒர்க்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோமோ கீப்பரால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். Okay, Jaren. Next question. As a captain, how do you motivate your team? இப்போ for example, half time, 1-0 down. அந்த மாதிரி ஒரு சினாரியோல how do you talk with your teammates? How do you encourage them? How do you bring their best out of them? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேட்ச் உள்ள நடக்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி மேட்சுக்கு வெளியே நடக்கிறது சொல்றேன். ஓகே. இப்போ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு பிளேயரோட ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதை நீ அப்போ சொல்லாம அவனுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் நீ இது பண்ண, இந்த மேட்ச் நீ பண்ணாம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கணும் ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா அவன் மோட்டிவேட் ஆயிடும். ஓகே. ஓகே, அவனுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். நம்ம இதை பண்ணக்கூடாது, இந்த மேட்ச் நம்ம யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு அவன் நினைச்சு அதை பண்ணுவான். இன்கேஸ் 1-0 டவுன்ல இருக்கோம்னா, மேக்ஸிமம் நாங்க 1-0 டவுன்ல இருந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் செமிஃபைனல்ல மட்டும்தான் நடந்துச்சு. அப்பயும் நான் என்ன சொன்னேன்னா, கேம் ஃபுல்லா எங்க சைடு தான் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி செலவுல கொஞ்சம் இஷ்யூஸ்னால லாஸ்ட். பட் அந்த மேட்ச்ல ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும். பட் ஒரு மிஸ்டேக்னால கோல் போயிடுச்சு. அதை நினைச்சிட்டு இருக்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. 100% எல்லாரும் பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி 98th மினிட் வரை நாங்கள் ஃபைட் பண்ணி தான் நாங்கள் லாஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் கிவ் அப் பண்ணிட்டோம்னா இன்னும் 2-3 வாங்கியிருப்போம். கிவ் அப் பண்ணல, லாஸ்ட் மினிட் வரையும் கிவ் அப் பண்ணவே விடலை. அந்த மென்டாலிட்டி வந்து நான் பின்னாடி இருந்து நான் ஹோல் கிரவுண்டை நான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் அதனாலேயே 1-0 ஸ்டாப் ஆச்சு. 98th மினிட் வரை நாங்கள் ஃபைட் பண்ணி தான் லாஸ் ஆனமே தவிர நார்மலா கிவ் அப் பண்ணிட்டு லாஸ் ஆகல. அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு என் டீம் நான் கொண்டு வந்துட்டேன். குட் டேக். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ சென்டர் பேக்ஸ்ல ஒரு 2 டைப் ஆஃப் சென்டர் பேக்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இந்த பிரெக்சிட் டைப் ஆஃப் சென்டர் பேக்ஸ், நோ நான்சென்ஸ், பால் வந்தா கிளியர் பண்றவங்க, அது வந்து ஒரு டைப் ஆஃப் சென்டர் பேக். இன்னொருத்தவங்க வந்துட்டு பாலை வாங்கி சப்ளை பண்ணி பால் பிளேயிங் சென்டர் பேக்ஸும் இருப்பாங்க. ஸோ நீ கீப்பராக இருக்கிறப்போ விச் சென்டர் பேக் யூ ப்ரிஃபர்? எந்த டைப் ஆஃப் சென்டர் பேக்ஸ் வந்து முன்னாடி இருந்தால் யூ ஃபீல் ஸ்ட்ராங்? பால் பிளேயர்ஸ், 100% பால் பிளேயர்ஸ். ஏன்? ஏன்னா டிஃபென்சிவ் தேர்டில் போய் உன்னால பால் சப்ளை பண்ண முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி போய் உன்னால மிட் தேர்ட்ல போய் உன்னால பால் சப்ளை பண்ண முடியும். ஒரு சென்டர் பேக் மிட் தேர்ட்ல போய் பால் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவனோட மிட்ஃபீல்ட் எங்க விளையாடுவாங்கன்னா அவங்களோட அட்டாக்கிங் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அட்டாக்கிங் பொசிஷன் எங்க விளையாடுவாங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டுக்கு அந்த கோல் போஸ்ட் ஃப்ரண்ட்ல இனிஷியலா அவங்க கோல் போஸ்ட்லயே போயிடலாம். ஸோ லாஸ்ட் மேன் வந்து எப்பயுமே பால் பிளேயரா இருந்தாங்கன்னா டீம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல விளையாடும்.
இன்கேஸ் பால் பிளேயரா இல்ல தூக்கி அடிக்கிற பிளேயரா இருக்கான், கொஞ்சம் ரஷ் ஆடுற பிளேயரா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவுண்டர் அட்டாக்ல மட்டும்தான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் யூஸ் ஆகுங்களே தவிர கேம் சினாரியோஸ்ல அவங்க செட் ஆவாங்களான்னு தெரியல. ஓகே ஓகே குட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1v1 சுச்சுவேஷன், அப்போ வந்து யூ ஹாவ் டூ ஆப்ஷன். இதர் பிளேயரை வந்து ஃபவுல் பண்றது, லைக் கோல் ஸ்கோர் பண்ண முடியாம கோல் கன்சீட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபவுல் பண்ணி கார்டு வாங்குறது, இல்லாட்டி கோல் கன்சீட் பண்றது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வாட் வில் யூ சூஸ்? ஓகே, எனவே நான் பாக்ஸுக்கு வெளியே இருந்தேன்னா ஆப்வியஸ்லி ஃபவுல் பண்ணிடுறேன். ஏன்னா கன்சீட் பண்றதை விட ஃபவுல் வாங்குறது வந்து எவ்வளவு பெஸ்ட். ஏன்னா எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி டிஃபென்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தேன். நான் எங்களோட மேட்ச் சினாரியோ அங்க நடந்தது அப்படியே சொல்றேன். என்னோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆப்வியஸ்லி ரெண்டு விங்கர்ஸும் மேல கீழே போயிட்டு வர பிளேயர்ஸ். சென்டர் பேக் வந்து பால் பிளேயர்ஸ், இந்த மாதிரி இருந்த பிளேயர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி என்னால 1v1 சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து ஃபவுல் பண்ணி அந்த பிளேயரை எனக்கு கார்டு வாங்குற மாதிரி தான் பார்ப்பேன். இல்லைன்னா பாக்ஸுக்குள்ள இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான். ஒன்னு அவன் டைரக்ஷனை மாத்தணும், நான் பண்ண வேண்டிய ஒரே வேலை அவனோட டைரக்ஷனை மாத்தி ஹோல்ட் பண்ண வேண்டியதான். அது மீறியும் அவன் ப்ரெஷர் பண்ணி கோல் அடிக்க ட்ரை பண்ணான்னா வேற வழியில பெனால்ட்டி தான் வாங்கி ஆகணும். ஏன்னா வேற ஆப்ஷன் நீ எனக்கு வேற ஆப்ஷன் கொடுக்கல. கொஸ்டின் கேட்டது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின் வைஸ் நான் சொல்றேன். ஆப்ஷன் இல்லாதப்போ ஆப்வியஸ்லி ஐ ஃபவுல். ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்ல. ஓகே, இப்போ நான் இதுலயே ஆட் பண்றேன். இஃப் யூ ஃபவுல் ஹிம் யுவர் டீம் இஸ் a man down அண்ட் வந்து நீ ஃபவுல் பண்ணிட்டீங்க. நியூ கீப்பர் உள்ள வந்து அவன் அடாப்ட் ஆகணும் சிச்சுவேஷனுக்கு. இஸ் இட் நாட் அதுக்கு ஒன்று கன்சீட் பண்ணா யூ வில் பி 11 vs 11, லெட் தி கேம் கோ, அந்த லெவல்ல நீ இருப்பியா இல்ல வில் யூ ஃபவுல் ஹிம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் தானே. இல்ல மேக்ஸிமம் அங்க ரெட் கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கல. நான் அந்த இதுல நான் சொல்றேன், மேட்ச் சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகே ஓகே. ஏன்னா நான் ஆக்சுவலி நான் ஒரு ஃபவுல் பண்ணிட்டேன், அது ஃபவுலே இல்லை. ஆனா நான் 1v1 சிச்சுவேஷன் பாலுக்கு நான் போனேன், என் மேல அவன் இடிச்சு கோல் போஸ்ட்குள்ள அவன் போயிட்டான், பால் என்கிட்ட இருந்துச்சு. பால் டேக்கிள் பண்ணதுக்கு எனக்கு எல்லோ கார்டு தான் கொடுத்துட்டு பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க அந்த மேட்ச். ஸோ அங்க மேக்ஸிமம் ரெட் கார்ட்ஸ் எடுக்காத பட்சத்துல நான் சொல்றேன். இன்கேஸ் நான் அவங்க ரெட் கார்ட்ஸ் எடுத்தாங்கன்னா கன்சிடிங் வில் பி குட். ஓகே சரி, இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ஒரு மாதிரி ஜென்ரலைஸ் கொஸ்டின் தான். இது நீங்க ரெண்டு பேரும் கூட ஆன்சர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கீப்பர் மேல இருக்க பெனால்ட்டி ரூல் இருக்குல்ல, அதாவது அட் த டைம் ஆஃப் த கிக் கீப்பர் வந்துட்டு கண்டிப்பா லைன் மேல தான் இருக்கணும், அவரோட அந்த ஆக்ஷன் வந்து லைன்ல தான் பண்ணணும்ன்றது. இது வந்து கீப்பர்ஸ் மேல அன்ஃபேரா இருக்கா? ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்குற மாதிரி, பிகாஸ் ஏற்கனவே பெனால்ட்டின்றது ஹிஸ் ஷூட்டிங் ஃப்ரம் 12 yards, அவன் எங்கிட்டனாலும் அடிக்கலாம். இட்ஸ் ஆல்ரெடி இது வந்து ஸ்ட்ரைக்கருக்கு ரொம்ப ஆப்வியஸான ஒரு இது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு MLS பெனால்ட்டி ஸ்டைல் வச்சிருந்தா, பல MLS பெனால்ட்டி உங்களுக்கு தெரியல, 1 vs 1 வித்தின் 15 seconds, அது வந்துட்டு ரெண்டு பேருக்கும் 50-50 இருக்க சான்ஸ் இருக்குமா? இல்ல வந்துட்டு இப்ப இருக்க பெனால்ட்டி வந்துட்டு எனக்கு என்னமோ இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைக்கர், கீப்பருக்கு வந்து அதுக்கு கீப்பர் வந்துட்டு கீப்பரோட லக்ல தான் அது டிஃபைன் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் ரூல் இஸ் ஸோ ஹார்ஷ் ஆன் தம்னு எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதில் நீங்கள் ரெண்டாவது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஜெரின், வாட்ஸ் யூ டேக் ஆன் திஸ்? லக்லன்னு சொல்றது வந்து ட்ரஷ். லக்லன்னு வந்து யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா கீப்பர் வந்து மென்டலி அந்த பெனால்ட்டி அப்போ எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஒரு ஐடியாவில் சொல்லலாம். ஒரே ஐடியால இருந்து சேவ் எடுக்கிறது தான் ஆப்வியஸ்லி ஒரு கீப்பரோட வேலை. அது வந்து லக்குன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் 50-50 ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்றீங்க, MLS மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்றீங்கன்னா, மாடர்ன் ஃபுட்பால்ல வந்து அந்த மாதிரி ஒரு பெனால்டிஸ் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த 12 yardsல கீப்பர் லைன்ல அடிக்கிறது வந்து நல்லதுதான். ஏன்னா கீப்பர் முன்னாடி போயிட்டானா இவனுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாயிரும். கீப்பர் எவ்வளவு ட்ரிக்கியா இருக்கானோ அந்த அளவுக்கு அவனால சேவ் எடுக்க முடியும். நான் என்னோட ஃபர்ஸ்ட்
இந்த சவுத் கேஸ்டலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 2-2 டிரா ஆயிரும். ஈஸ்ட் வெஸ்ட் யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே டீம். 2-2 டிரா ஆயிரும். அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாங்க, திருப்பி நாங்க அடிப்போம், திருப்பி அவங்க அடிப்பாங்க, திருப்பி நாங்க அடிச்சுவோம். மேட்ச் கோ டு பெனால்டி. ஓகே பெனால்டிஸ்ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பால் நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஆப்வியஸ்லி ஓகே என்னோட ஃபேவரட் சைட் நான் ஜட்ஜ் பண்ணி சேவ் எடுத்துருவேன். செகண்ட் பால் ஓகே என்னன்னா செகண்ட் பால் அவர் ட்ரிக்கியா கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணுவாரு, அதே சைட்ல சேவ் எடுத்துருவேன். தேர்ட் பால் கோல் ஆயிரும். ஃபோர்த் பால் வந்து சேவ் எடுத்து நாங்க 3 சேவ் எடுத்துரும். அது இல்லைன்னா நாங்க வின் பண்ணிடுவோம். ஸோ இது என்னோட மென்டாலிட்டியில நான் எடுத்த சேவ்ஸ். ஓகே ஆப்வியஸ்லி கீப்பர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜட்ஜ் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவ்ஸ் எடுக்க முடியும். அது வந்து 50-50 சொல்ற வந்து கணக்கு வந்து நீங்க ஆக்சுவலி ஸ்ட்ரைக்கருக்கு அட்வான்டேஜ் தான். பட் கீப்பர் வந்து மென்டலி அந்த பெனால்ட்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டானா அதனால எடுக்க முடியும். அதான் என்னோட ஓகே ஐடியா. ஓகே ஃபைன். இப்போ நீ கீப்பர் வந்து ஒரு பெனால்ட்டி ஜட்ஜ் பண்றப்போ நீ என்னத்தை பார்ப்ப? லைக் எப்போத்துல இருந்து இவ்வளோ அவங்க என்ன பண்ண போறான் ஸ்ட்ரைக்கர்ன்றதை நீ என்ன பார்ப்பன்றது சொல்ல முடியுமா? ஆப்வியஸ்லி நிறைய வாட்டி நான் பார்த்தது வந்து அது என்னோட ட்ரிக்கை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். அவன் சொல்லாத பிரச்சனை. ட்ரிக்கை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதோட ஒரு பிஞ்சில் வந்து சொல்றேன். மேக்ஸிமம் நான் பாலை பார்ப்பேன். பாலை தாண்டி ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன். அந்த விஷயத்த பார்த்தனால நான் நிறைய இடத்துல நிறைய சீரியஸ் எடுத்திருக்கேன். ஓகே அது நான் சொன்னா ட்ரிக் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ அஜய், இப்போ அதே சேம் கொஸ்டின் தான், நான் ஜெரின்ட்ட கேட்ட அதே கொஸ்டின் தான். இதுல உன்னோட டேக் என்ன ஓகே. அந்த பெனால்டி ரூல்ல? என்னோட டேக் ஆக்சுவலி இப்போ அந்த லைன்ல நிற்கிறது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றது தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து எடுக்கிறதா இருந்தாலும் அது வந்து பெனால்டி டேக்கருக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். இல்ல இப்போ அது பிகாஸ் பெனால்டி ஆப்வியஸா டேக்கருக்கு டிஸ்அட்வான்டேஜ்ன்றத விட நான் என்ன கேக்குறேன்னா, பழசுலலாம் நீ என்ன பண்ணலாம்னு தெரியும்ல. அதாவது அவன் கிக் பண்றப்ப நீ ஒன் ஸ்டெப் முன்னாடி வந்து டைவ் பண்ணலாம். லைன்லயே ஸ்டே பண்ணணும்னு உனக்கு அவசியம் கிடையாது. ஆமா ஆமா அந்த மாதிரி சினாரியோல வந்து அஃப்கோர்ஸ் கீப்பருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்னா இந்த பேலன்ஸ் அவுட் வந்து உங்களுக்கு வந்து எந்த சைடு அட்வான்டேஜ் இருக்கு அது பேலன்ஸ் அவுட் வந்து அந்த இடத்துலயே ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி வந்து கீப்பர் சைடே போயிருது. ஒரு அந்த மாதிரி ஒரு லைக் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா கீப்பருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆரம்பியாரு. ஸோ அந்த ஓகே ஃபேர் பிளே மெயின்டைன் பண்றதுக்கு தான் அந்த லைன்ல நம்ம வந்து பாக்குறது. பின்ன வந்து அஃப்கோர்ஸ் அந்த எம்எல்எஸ்குள்ள பேரட்டி இது பத்தி சொன்னீங்களா, அதை பற்றி பார்க்கும்போது ஓகே அஃப்கோர்ஸ் அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, ஓகே கோல் போகலாம் போகாம இருக்கலாம், ஒரு 15 செகண்ட்ஸ் அவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்கு. பட் இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ற பெனால்டி ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஒரு பிளிங்க் ஆஃப் அன் ஐ தான். இந்த ஓகே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த எமோஷன்ஸ் ரன் ஆகுது. அந்த எப்படி சொல்ல, இப்போ ஒரு லாஸ்ட் 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 பெனால்டி டிரால இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கீப்பர் ஒரு சேவ் எடுக்கும்போது அந்த அந்த 1 செகண்ட்ல இருக்கிற டோபமின் ரஷ் வந்து அது வந்து அந்த 15 செகண்ட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து கிடைக்கவே செய்யாது, எப்போதுமே கிடைக்காது அது.